இவ்வளவு பெரிய நாடு அது எப்படி கட்டு? இந்தியா ஒரே நாடு அல்ல, பல நாடுகளின் ஒன்றியம். அதனால என்ன சொல்ற, உங்க பிள்ளைகள் நிர்வாகத்தை அதிகாரத்தை பரவலாக்குங்கள். எல்லா வரியும் எடுத்துட்டு போக கூடாது. 75 விழுக்காடு அந்தந்த மாநில மக்களுக்கே வரி, அந்த மாநில அரசு. 25 விழுக்காடு மத்திய அரசு பொது நிதி, பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை, பணம் அச்சிடுதல், மூன்றையும் மத்திய அரசு வச்சுக்க. மத்ததெல்லாம் அந்தந்த மாநில மக்களின் உரிமை. பிரிச்சு கொடுத்துரு. நீ எல்லாத்தையும், கல்வியை நீ தூக்கிட்டு போயிருவ, மருத்துவத்தை தூக்கிட்டு போயிருவ, வரி மொத்தத்தையும் கட்டி கொண்டு வச்சு மேலே உட்கார்ந்துக்குவ. நான் பாதி நாடு அழிஞ்சு போச்சு கஜா புயல்ல, எனக்கு நிவாரணம் கொடுனா வாய கம்முன்னு பொத்திக்கிட்டு இருந்தேன். ஓகி புயல செத்தேன், என்ன நிவாரணம் கொடுத்த? பேரிடர் வந்து நான் அழிந்தாலும் எனக்கு பணம் தரது இல்லையே. அப்போ உனக்கு எல்லா நிதியும் கொடுத்துட்டு நான் பிச்சை எடுக்கணுமா? எனவேதான் உங்கள் பிள்ளைகள் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. மத்திய அரசிற்கு இணையான சமணிய தனி அரசு. நானே என் மண்ணின் மக்களின் நலன் எதிர்காலம் கருதி சட்டம் திட்டம் தீட்டிக் கொள்கிற உரிமை. நான் ஒரு திட்டத்தை போட்டு அங்க அனுப்புறது, அவர் அதற்கு கடப்புல போட்டுறது. தமிழில் வழக்காடுகிற உரிமையை கேட்டு எவ்வளவு